மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி பண்ண போகிறோம். பீட்ரூட் கேப்சிகம் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பீட்ரூட்னாலே பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, பெரியவங்க கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சைடிஷுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள. இந்த பீட்ரூட் கேப்சிகம் ஃப்ரை பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 250 கிராம் பீட்ரூட் எடுத்துருக்கேன். அதை வந்து ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் ரொம்ப கட்டையாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கு ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும். இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும், அதனால் இது கொஞ்சம் கனமாக எடுத்துக்கிறணும். இது கொஞ்சம் ஒல்லியாக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு கேப்சிகம், இது 250 பீட்ரூட்டு. அதுக்கு கோட்டிங் பண்ணுறதுக்கு கடலை மாவு வந்து 100 கிராம், அரிசி மாவு ஒரு 50 கிராம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் மிளகு பொடி 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து பீட்ரூட்டு சேர்த்துக்கிறேன், அதாவது கேப்சிகம் சேர்த்துக்குவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான பொருளை சொல்லாமல் விட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் முதல்ல நல்லா பரட்டிக்கிடுவோம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா போட்டாயிருச்சு. இதுக்கு ஒரு 100 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் ஒரு 50 கிராம் அரிசி மாவு. இந்த 2 மாவும், கடலை மாவும் அரிசி மாவும் அந்த பீட்ரூட்டோட நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பறஞ்சுக்கிறணும். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா முக்கால் அதில் மாவை படிகிற அளவுக்கு பறிஞ்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஒரு தவா வச்சு, ஃப்ரைங் தவா வச்சாச்சு. அதை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக பரட்டி நல்லா அதை ரோஸ்ட் முருகலாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா பொரிச்சாச்சு. ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் பொரிஞ்சிருக்கு. இப்போ மொதல் பேட்ச் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு, ஃபைனலாக பொரிச்சு எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீட்ரூட் கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என் பையன் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த பீட்ரூட்டும் இந்த மசாலாவும் இந்த 2 சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் மசாலாவை நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டாலும் போடலாம், கேப்சிகம் போடணும்னாலும் போடலாம். அந்த பசங்களுக்கெல்லாம் பீட்ரூட் பிடிக்காத பிள்ளைங்களாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பாருங்கள்.